ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவங்களுடைய ரெப்போ ரேட்டை வந்து 5.5% அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெப்போ ரேட் அப்படின்னா என்னென்னா, வங்கிகளுக்கான ஆர்பிஐ வந்து கொடுக்கக்கூடிய கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் இந்த ரெப்போ ரேட். ஸோ இது எது பேசிஸில் அவங்க டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா, நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அதிகமாக இருந்ததுன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்காக ஆர்பிஐ வந்து அவங்க பேங்க்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த லோனுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தும் போது பேங்க்லேருந்து மக்கள் வாங்கக்கூடிய அந்த லோன்ஸுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகும் போது பணவீக்கம் வந்து கட்டுப்படுத்தப்படும். அதே மாதிரி புழக்கத்தில் வந்து பணத்துடைய அளவு வந்து குறைவாக இருந்ததுன்னா ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது பேங்க்ஸுக்கும் ஆர்பிஐலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த லோன்ஸ் வந்து குறைந்த வட்டியில் கிடைக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த லோன்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக கொடுக்கும்போது மக்கள் வந்து அதிகமாக அந்த லோன்ஸை எடுத்து அவங்களுடைய அந்த பொருளாதாரத்தில் வந்து பயன்படுவாங்க. ஸோ இதுதான் ரெப்போ ரேட். ஸோ இதை யார் தீர்மானிப்பாங்க அப்படின்னா, ஆர்பிஐயில் இருக்கக்கூடிய மானிட்டரி பாலிசி கமிட்டி தான் இந்த ரெப்போ ரேட்டை வந்து 2 மாதத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இந்த ரெப்போ ரேட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மீட்டிங்ஸ் வந்து நடைபெறும். இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில் வந்து 6 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. 3 மெம்பர்ஸ் ஆர்பிஐயில் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி 3 மெம்பர்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸாக இருப்பாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க. ஸோ இவங்க 2 மாதத்திற்கு ஒரு முறை கலந்து ஆலோசித்து தான் இந்த ரெப்போ ரேட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய பொருளாதார நிலைமைக்கு ஏற்றவாறு கூட்டவோ குறைக்கவோ செய்வாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெப்போ ரேட் 5.5%. அதே மாதிரி இதற்கு முன்னாடி ஆகஸ்ட் மந்த்லேயும் ஒரு மீட்டிங் வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் வந்து இருந்திருக்கும். ஸோ அதுலேயுமே இதே ரெப்போ ரேட் தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க.